வணக்கம் நண்பர்களே. நம்ம தினமும் சாப்பிடும் சில உணவுகள் உடலுக்கு மருந்தாக செயல்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான உணவு தான் முந்திரி பருப்பு. நம்ம இது ஒரு சாதாரண ஒரு ஸ்நாக்ஸ் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஆனால் இதில் பல மருத்துவ நன்மைகள் இருக்குது. பலரும் முந்திரியா இனிப்பு வகைகள்ல மட்டுமே பயன்படுத்துகிறார்கள். ஆனா தினமும் அளவா முந்திரிய சாப்பிட்றதுனால உடல்ல பல ஆச்சரியமான மாற்றங்கள் ஏற்படுகிறது. இந்த வீடியோல முந்திரில இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்ன, தினமும் சாப்பிட்டா கிடைக்கக்கூடிய 10 அற்புதமான நன்மைகள், யாரெல்லாம் முந்திரிய சாப்பிட வேண்டும், யாரெல்லாம் ரொம்ப கவனமா எடுக்கணும், யாரு முந்திரிய சாப்பிடக்கூடாது, ஒரு நாளைக்கு எவ்வளவு முந்திரி சாப்பிடலாம் என்பதை விரிவா நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோவா முழுமையா பாருங்க. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு வீடியோவா இருக்கும். உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு வீடியோவா இருக்கும். உங்க உடலுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வீடியோவாக இருக்கும். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில்தான். முந்திரியில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பார்க்கலாம். 100 கிராம் முந்திரியில பொதுவா புரதம், ஆரோக்கியமான கொழுப்பு, நார்ச்சத்து, மெக்னீசியம், ஜிங்க், இரும்புச்சத்து, காப்பர், பாஸ்பரஸ், பொட்டாசியம், விட்டமின் இ, விட்டமின் கே போன்ற சத்துக்கள் நிறைந்து இருக்குது. இதனால உடலுக்கு ஆற்றலும் பலமும் கிடைக்குது. ஆனா அதிக அளவுல முந்திரியை நம்ம எடுக்கக்கூடாது. அளவுக்கு மீறினால் அமிர்தமா இருந்தாலும் அது நஞ்சாக்கப்படும். ஸோ எந்த ஒரு உணவா இருந்தாலும் அளவோடு எடுத்துக்கிட்டாதான் அது மருந்தா நம்மளுக்கு செயல்படும். ஸோ முந்திரியை தினமும் எடுக்கிறதுனால ஏற்படக்கூடிய அதிசயங்களை பார்க்கலாம். அதிசயம் ஒன்று, உடலுக்கு உடனடியா சக்தி தரும். சோர்வு அதிகமா உள்ளவர்களுக்கு முந்திரி ஒரு சிறந்த உணவா இருக்குது. இதுல இருக்கக்கூடிய நல்ல கொழுப்பு, புரதம், கலோரி நீண்ட நேரம் சக்தியை தரும். காலை நேரத்துல 5 முதல் 6 முந்திரி சாப்பிட்டா அந்த நாள் முழுக்க புத்துணர்ச்சி கிடைக்கும். ஸோ அந்த நாளுக்கான ஆற்றலும் கிடைச்சு அந்த ஒரு நாளுக்கான வேலைகளை. இரண்டாவது அதிசயம், இதயத்தை பாதுகாக்கிறதுக்கு முந்திரி பயன்படுது. முந்திரியில் இருக்கக்கூடிய மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட் இதய ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. இது கெட்ட கொழுப்புகளை குறைக்கிறதுக்கும் நல்ல கொழுப்பை அதிகரிக்கிறதுக்கும் பயன்படுது. இதனால இரத்த ஓட்டம் மேம்பட செய்யும். அளவா சாப்பிடுபவர்களுக்கு இதயம் நோய் அபாயம் குறையும். மூன்றாவது அதிசயம், எலும்புகளை பலமா வச்சுக்கிறதுக்கு முந்திரி பயன்படுது. வயது அதிகரிக்கும் போது எலும்புகள்ல பலவீனம் ஏற்படும். முந்திரியில இருக்கக்கூடிய மெக்னீசியம், பாஸ்பரஸ், காப்பர் எலும்புகளோட அடர்த்தியை பாதுகாக்கிறதுக்கு உதவுது. 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் அளவோடு முந்திரியை சேர்த்து கொள்ளலாம். அடுத்து அதிசயம் 4, மூளையோடைய செயல்பாட்டை மேம்படுத்துறதுக்கு முந்திரி பயன்படுது. முந்திரியில் இருக்கக்கூடிய நல்ல கொழுப்புகள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மூளை செல்களை பாதுகாக்கிறதுக்கு உதவுது. இதனால நினைவாற்றல், கவனிக்கும் திறன், சிந்தனை திறன் மேம்பட இது உதவும். முக்கியமா மாணவர்களுக்கு, அலுவலகத்தில் பணி செய்யக்கூடியவர்களுக்கு சிறந்த ஒரு ஸ்நாக்ஸாக இது இருக்கும். ஸோ மாணவர்கள்லாம் டெய்லி முந்திரியை எடுக்க எடுக்க அவங்களுடைய நினைவாற்றல் அதிகரிக்கும். மெமரி பவர் ரொம்பவே ஷார்ப்பாக இருக்கும். அவங்க படிக்கக்கூடிய பாடங்கள் எல்லாமே நினைவில் அப்படியே இருக்கும். ஸோ படிக்கும் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக இந்த முந்திரியை கொடுங்க. அதே மாதிரி வயதானவர்களுக்கு இந்த நினைவாற்றல் குறைஞ்சு வச்ச பொருள் தெரியாது, பேச வந்த வார்த்தைகளை மறந்துடுவாங்க. ஸோ அவங்க தினமும் முந்திரியை எடுக்க எடுக்க நினைவாற்றல் அதிகரிக்கும். அடுத்து ஐந்தாவது அதிசயம், இரத்த சோகையை குறைக்கிறதுக்கு முந்திரி உதவுது. முந்திரியில் இருக்கக்கூடிய இரும்புச்சத்து மற்றும் காப்பர் இருக்குது. ஸோ இது இரண்டும் சிவப்பு இரத்த அணுக்களை உருவாக்குறதுக்கு உதவுது. இதனால உடல்ல ஆக்சிஜன் போக்குவரத்து மேம்படும். சோர்வு மற்றும் பலவீனம் குறை. ஆறாவது அதிசயம், நோய் எதிர்ப்பு சக்தியா அதிகரிக்கிறதுக்கு முந்திரி பயன்படுது. முந்திரியில உள்ள ஜிங்க் உடல்ல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியா அதிகப்படுத்துறதுக்கு பயன்படுது. ஸோ சிலருக்கெல்லாம் தொடர்ந்து சளி, காய்ச்சல், இருமல் இதெல்லாம் இருக்கும். சிலருக்கு அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். அப்படி அடிக்கடி வர்றவங்களுக்கு அவங்க உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்குன்னு அர்த்தம். ஆனா முந்திரியை எடுக்க எடுக்க நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாயிரும். வெளியிலிருந்து வரக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் தொற்றுகளை அவங்கனால எளிதில் எதிர்த்து போராட முடியும்.
அடுத்து 7வது அதிசயம், சருமத்தை இளமையா வச்சுக்கிறதுக்கு முந்திரி பயன்படுது. பலரும் இதற்காக விலை உயர்ந்த கிரீம்ஸ்களை வாங்கி பயன்படுத்துறாங்க. ஆனா சரும ஆரோக்கியத்திற்கு முக்கியமான உணவுகள்ல ஒன்று முந்திரி. முந்திரியில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் காப்பர் கொலாஜன் உற்பத்தியை ஆதரிக்கிறதுக்கு பயன்படுது. இப்பெல்லாம் 30 வயசு எட்டிட்டாவே கொலாஜன் உற்பத்தி குறைய ஆரம்பிச்சிடும். இதனால முதுமை வேகமாவே வர ஆரம்பிக்கும். ஆனா கொலாஜன் உற்பத்தியை அதிகப்படுத்திட்டு இருந்தா முதுமை தாமதமாக்கப்படும், முகம் ரொம்பவும் பிரகாசமாக இருக்கும். ஸோ சருமத்தை பிரகாசத்தை அதிகரிக்கிறதுக்கு முந்திரி பயன்படுது. வயது முதிர்வு அறிகுறிகளை தாமதப்படுத்து. 8வது அதிசயம், முடி வளர்ச்சிக்கு இது உதவுது. முடி உதிர்தலுக்கு பல காரணங்கள் இருக்கலாம், ஆனா ஊட்டச்சத்து குறைபாடு ஒரு முக்கியமான காரணமா இருக்குது. முந்திரியில் இருக்கக்கூடிய ஜிங்க், இரும்பு, காப்பர் முடி ஆரோக்கியத்துக்கு பயன்படுது. ஸோ முடி உதிர்தல் மற்றும் முடிய வளர்ச்சிக்கு ஊக்குவிக்கிறதுக்கு முந்திரி பயன்படுது. நீங்க தொடர்ந்து அளவா முந்திரிய தினமும் சாப்பிட்டுட்டே வந்தா முடியுடைய வேர்கள் வலுவாக்கப்படும். இதனால முடி உதிர்தல் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அடுத்து 9வது அதிசயம், உடல் எடையை கட்டுப்படுத்துறதுக்கு உதவுது. முந்திரி சாப்பிட்டால் உடல் எடை அதிகரிக்கும் என்று பலரும் நினைக்கிறார்கள், அதனால அதை ஒதுக்குறாங்க. ஆனா உண்மை என்னன்னா, அளவா சாப்பிடும்போது இதில் இருக்கக்கூடிய புரதம், நார்ச்சத்து நீண்ட நேரம் பசியை கட்டுப்படுத்த உதவும். இதனால தேவையற்ற நொறுக்கு திணிகள் சாப்பிட்றத நம்ம ஆட்டோமேட்டிக்காக தவிர்த்துருவோம். ஸோ நம்ம தேவையற்ற உணவுகளை தவிர்த்துட்டாவே ஆட்டோமேட்டிக்காக உடல் எடை குறைய ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம மற்ற உணவுகள், ஜங்க் ஃபுட் இதெல்லாம் நம்மளுக்கு தவிர்க்கிறதுக்கு முந்திரி பயன்படுது. ஸோ நீண்ட நேரம் நம்மளை வேற உணவை சாப்பிடாம பாதுகாக்கிறதுக்கு முந்திரி பயன்படுது. அடுத்து 10வது அதிசயம், ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு பலம் தரும் முந்திரி. முந்திரியில மெக்னீசியம், ஜிங்க், நல்ல கொழுப்பு இதெல்லாமே இருக்குது. இதனால உடல் சக்தியை அதிகரிக்கிறதுக்கு உதவுது. தினசரி வேலைகளை சுறுசுறுப்பாக செய்கிறதுக்கும் முந்திரி பயன்படுது. முக்கியமாக ஆண்களுக்கு தேவையான அந்த ஆண்மை பவர், டெஸ்ட்ரோஸ்டெரான் ஹார்மோனை பூஸ்ட் பண்ணுறதுக்கு முந்திரி பயன்படுது. ஆண்களுக்கு தேவையான ஸ்டாமினா பவரை கொடுக்கறதுக்கு முந்திரி பயன்படுது. அதே மாதிரி பெண்களுக்கும். ஸோ இதனால தான் பலரும் இயற்கை சக்தி உணவு அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. இவ்வளவு நன்மைகளை கொண்ட இந்த முந்திரியை எப்படி சரியான முறையில் சாப்பிட்றது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ சிறந்த முறைங்கிறது ரொம்பவே முக்கியம். இரவில் தண்ணீரில் ஊற வைத்து நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடலாம். 5 முந்திரிகளை எடுத்து நைட்டு இரவுலையே 1 கப் தண்ணியில் ஊற வச்சு சாப்பிட்றதுனால செரிமானம் ஈஸியாக செரிக்கப்படும். அடுத்து அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து முழுமையாக உங்கள் உடலால் உறிஞ்சி கொள்ளப்படும். ஸோ அதனால தான் ஊற வைத்து சாப்பிட சொல்கிறோம். அப்படி இல்லை காலையில் என்னால் நேரடியாக தான் சாப்பிட முடியும் அப்படின்னா நேரடியாகவும் சாப்பிடலாம். ஆனால் 5 முந்திரிகள் சாப்பிட்டாலே போதும். இதை பால் கூட சாப்பிடலாம், ஸ்மூத்தி, ஓட்ஸு, சாலட் இதை சேர்த்தும் சாப்பிடலாம். ஒரு நாளைக்கு பொதுவாக எவ்வளவு முந்திரி சாப்பிடலாம்னா பெரியவங்க 5லேருந்து 10 எடுத்துக்கிறலாம். குழந்தைகளுக்கு ரொம்ப கம்மியாக தான் கொடுக்கணும், 3லேருந்து 5 முந்திரி. அதனால எல்லாருமே காமனாக 5 முந்திரிக்கு மேலே யாருமே சாப்பிட வேண்டாம். ஸோ அளவுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். யாரெல்லாம் முந்திரி எடுக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும்னா, நட்ஸு சாப்பிட்டா அலர்ஜி ஆகும் அப்படிங்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். யாரெல்லாம் முந்திரியை தவிர்க்க வேண்டும் அப்படின்னா, சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவர்கள் கண்டிப்பாக முந்திரியை எடுக்கக்கூடாது. அப்படி நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய டாக்டர்கிட்ட நீங்கள் ஆலோசனை பெற்றுட்டு எடுக்கிறது ரொம்பவே நல்லது. முந்திரி சாப்பிட்றதுக்கான சிறந்த நேரம் என்னன்னா, காலை உணவுக்கு முன்னாடி எடுக்கிறது சிறந்தது. அப்படி எடுக்க முடியலன்னா காலை உணவோடு சேர்த்து அந்த டைமில் எடுக்கலாம். அடுத்து உடற்பயிற்சி செய்கிறவங்க உடற்பயிற்சி செஞ்சதுக்கு பிறகு எடுத்துக்கலாம். மாலை நேரத்தில் ஒரு ஸ்நாக்ஸாக முந்திரியை சாப்பிட்டுக்கலாம். ஆனால் ஒரு நாளைக்கு 5 முந்திரி தான் எடுக்கணும், அதை ஞாபகத்தில் வச்சுக்கிறோங்க. அது எந்த டைமில் வேணாலும் நம்ம சொன்ன இந்த டைமில் எந்த டைமில் வேணாலும் எடுத்துக்கிறோங்க. ஆனால் 5 முந்திரி தான் எடுத்துக்கிறணும், அதுக்கு மேலே எடுக்கக்கூடாது. நண்பர்களே, சிறிய முந்திரி பருப்புக்குள்ள இவ்வளோ பெரிய ரகசியங்கள் மறைந்திருக்குது. தினமும் அளவா எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக்கப்படும். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.